அனைவருக்கும் வணக்கம். நான் விகாஷ், என்டிஏ டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். ஸோ நம்ம ரீசெண்டாக யூபிஎஸ்சியோட வெப்சைட்ல என்டிஏ 2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட எலிஜிபிலிட்டி என்ன, யாரால அதுக்கு அப்ளை பண்ணலாம், எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, என்ன ஏஜ் லிமிட், எல்லாத்தையுமே நம்ம வீடியோ பற்றி பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி என்டிஏ, இந்த என்டிஏ எக்ஸாம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி இந்த மூணுத்துக்குமே ஆஃபீஸர் லெவல் இன்டர்வியூல போறதுக்கான எக்ஸாம் தான் இந்த என்டிஏ எக்ஸாம், அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெர்மனன்ட் கமிஷன் அண்ட் ஃபார் போத் பாய்ஸ் அஸ் வெல் அஸ் கேர்ள்ஸ். ஒரு 3 years முன்னாடி வரைக்கும் கேர்ள்ஸ் அலோ பண்ணாம இருந்தாங்க. பட் திஸ் இயர், இப்போ நம்ம பேசுறதுக்கு இந்த மொமெண்ட்ல திஸ் டைம் ஒரு 2 days பேக் பார்த்தீங்கன்னா நம்ம என்டிஏவோட ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் பேட்ச் பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. அதாவது 3 years முன்னாடி ஜாயின் பண்ணாங்கன்னா 3 வருஷம் கோர்ஸ், அந்த 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிளியர் கிராஸ் பண்ணி தே ஹேவ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பாஸ் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அவர் என்டிஏ, இப்போ நம்ம என்டிஏ டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் எவ்வளோ என்டிஏ கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30+ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் என்டிஏக்கு. அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்டா நம்ம என்டிஏல இருந்து தான் 2 girls, ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு 2 பேர், ஒன்று நக்ஷத்ரா, இன்னும் ஹரி ராகவேந்திரன். அவங்க 2 பேரும் வந்து தேர் கோயிங் ஃபார் திஸ் என்டிஏ ப்ரெஸ்டீஜியஸான அகாடமிக்குள்ள போக போகிறாங்க. அண்ட் அது இல்லாமல் என்டிஏவோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் ஸ்கூல் அமராவதி நகரா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ஃபார் ஆர்எம்எஸ் ராஜமௌலி ஸ்கூல் பெங்களூரா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ பிரைவேட் சயின்ஸ் ஸ்கூல் விகாசா சயின்ஸ் ஸ்கூல், இந்த மாதிரி சைனிக் ஸ்கூல் ஆஸ் வெல் அஸ் ராஜமௌலி ஸ்கூல், இந்த ஸ்கூலுக்கெல்லாம் என்டிஏ ட்ரைனிங், அந்த ஸ்கூலுக்குமே என்டிஏ ட்ரைனிங் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்டிஏல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமிஸ் இன் சவுத் இந்தியாவை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ நாட் ஓன்லி தட், நான் முன்கூட்டியே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம தான் சவுத் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அகாடமி டு ப்ரொவைட் கோச்சிங் ஃபார் ஆல் த டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ். பார்த்தீங்கன்னா சைனிக், ஆர்எம்எஸ், ஆர்ஐஎம்சி, சிடிஎஸ், என்டிஏ, சிஏபிஎஃப் அண்ட் டெரிட்டரியல் ஆர்மி கூட ஒரு கம்பைண்டான ஒரு ஆர்மி ஆஃபீஸர் லெவல் இருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ வித் திஸ் நோட் அந்த எக்ஸாம் பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கதக்வாஸ்லா புனே அதில் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் என்ன, வாட் இஸ் என்டிஏ? ஸோ முன்னாடியே நான் சொன்னேன், என்டிஏ அப்படின்றது 12th முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்போவே டைரெக்டாக காலேஜ் படிக்காமல் டைரெக்டாக ஒரு 3 year கோர்ஸ். ஸோ அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிகிரியும் கொடுத்துருவாங்க. அந்த டிகிரி முடிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 21 வயசு, ஜஸ்ட் 21 yearsல நீங்கள் ஆஃபீஸர் ஆகிடலாம். ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் இல்லை நேவி, இந்த 3த்துல எதாவது வந்து நீங்கள் ஆஃபீஸர் ஆகிடலாம். அந்த எக்ஸாம் தான் இந்த என்டிஏ. ஸோ இந்த என்டிஏவோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம் இருக்கணும், அதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுக்கப்புறம் அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் ஒரு 5 days எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பாடி ஃபுல் செக்அப் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் யுவர் செஸ்ட் எக்ஸ்ரே, யுவர் சர்ஜிக்கல், இயர்ஸ், ஐஸ், நோஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட், இதுதான் ஃபைனல். மெரிட் லிஸ்ட்ன்றது வேகன்சி எவ்வளோ இருக்கோ அதில் நீங்கள் டாப் மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த ரேங்கிங் ஏற்ற ஆண்டிய ரேங்கிங் ஏற்ற மாதிரி அதில் குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுதான் அந்த மெரிட் லிஸ்ட். அண்ட் ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வில் பி ஜாயினிங் த அகாடமி. ஸோ இதுதான் த ஸ்டேஜஸ் ஆஃப் த என்டிஏ எக்ஸாம். அப்போ இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் இப்போ ரிட்டன் எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி மெடிக்கல்ஸ்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்கள் எங்களை அசஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா, நம்ம என்டிஏ டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல நாட் ஜஸ்ட் ஃபார் ரிட்டன் எக்ஸாம், we are also providing comprehensive SSB training also. ஸோ நம்ம 3 SSS வச்சிருக்கோம். ஏன்னா இந்த எஸ்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, ஜிடிஓ அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த 3த்துக்குமே நம்ம ரிட்டையர்ட், ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண போர்டில் ஒர்க் பண்ண ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் தான் நமக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அவங்கள வச்சு தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அசஸர்ஸ் தான் நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அண்ட் வி ஆல்சோ ஹெல்ப் யூ இந்த மெடிக்கல் டெஸ்ட் ஆல்சோ. ஸோ நம்ம இந்த ஹோல் ஜேர்னிக்குமே வில் பி வித் யூ அண்ட் வில் பி அசிஸ்டிங் யூ. ஸோ இது ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது, இந்த ஹோல் ஜேர்னியுமே நம்ம கூட இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து இப்போ பார்க்கலாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 12th அப்பியரிங் அண்ட் 12th கம்ப்ளீட்டட், இந்த 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சார் நான் இப்போ 12th என்டர் ஆகிறேன், நான் அப்ளை பண்ணலாமா கேட்டால் தாராளமாக பண்ணலாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று NDA 1, இன்னொன்று NDA 2. NDA 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏப்ரலில் நடக்கும். ஸோ இந்த 2025க்கான ஏப்ரல் எக்ஸாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதோட ரிசல்ட் வந்துருச்சு. அண்ட் NDA 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா செப்டம்பர் நடக்கும். இப்போ கம்மிங் செப்டம்பர் 13 இல்லை 14 நடக்கும் போது அந்த எக்ஸாமுக்கான ட்ரைனிங் ஆல்ரெடி பேச்சஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் 12th என்டர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th ஜென்ரல் என்டர் ஆகிறப்போ நீங்கள் ஜூன் ஜூலை என்டர் ஆகிறீங்க. ஸோ நீங்கள் அப்போவே அந்த 12th இயரோட இருக்க செப்டம்பரில் நீங்கள் அப்பியர் ஆகலாம். அப்படி இல்லையா 12th செகண்ட் ஹாஃப்ல இருக்க அந்த ஏப்ரல் நீங்கள் அப்பியர் ஆகலாம். ஸோ வருஷத்துக்கு இந்த எக்ஸாம் 2 தடவை நடக்கும். ஒன்று ஏப்ரல் நம்மகிட்டே சொன்ன மாதிரி, இன்னொன்று செப்டம்பர்ல.
ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் நீங்க பார்க்கணும். ஏஜ் லிமிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இந்தியா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் கிடையவே கிடையாது. பட் ஏஜ் லிமிட்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேருந்து 19 வயசு இருக்கும். ஸோ 16.5 till 19.5. ஸோ கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா போத் மேல் as well as female ரெண்டு பேருமே அப்ளை ஆகலாம். இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் தான் வந்து ரொம்ப ஆர்வமா அதுக்கு வராங்க. ஏன்னா இப்போ கேர்ள்ஸ்க்கும் ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் கேர்ள்ஸும் வந்து பாஸ் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஃபியூச்சர்ல இதோட கேர்ள்ஸோட வேகன்சிஸும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கேர்ள்ஸ் இதை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. இது ஒரு மேல் டாமினேட்டடா இருக்க ஒரு சர்வீஸ் இல்லாம இப்போ எல்லாருமே ஒரு ஜென்ரல் நியூட்ரல் சர்வீஸா வந்துட்டு இருக்கு. அப்போ கேர்ள்ஸ்க்கு நல்ல ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கு. அண்ட் நீங்க பார்க்கலாம் 16.5 to 19.5 இதோட ஏஜ் லிமிட். ஓகே, டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 2nd January 2007. அதான் கிட்டத்தட்ட அதுல இருந்து 1st January 2010 இதுக்குள்ள இருக்கணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த். இதுக்கு இன்னும் ஏர்லியரா இருந்தாலும் இல்ல இதுக்கு அப்புறமா இருந்தாலும் இதுதான் அந்த லிமிட். இவங்க ரெண்டு பேரும் அப்ளை பண்ண முடியாது. நீங்க அடுத்த NDA 1 2026 தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க நிறைய பேர் நினைங்க சார் இந்த 2nd January போடுங்க, அந்த டேட்டு போத் ஆஃப் த டேட்ஸ் ஆர் இன்க்ளூசிவ். இப்போ நீங்க சப்போஸ் 2nd January 2007 நீங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதே 1st January 2010 நம்ம என்னோட டேட் ஆஃப் பர்த்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ போத் டேட்ஸ் ஆர் இன்க்ளூசிவ். ஸோ இதுதான் ஏஜ் எலிஜிபிலிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி தான். ஸோ சில பேர் வந்து 1 year பிரேக் எடுத்திருப்பாங்க நடுவில், சில பேர் நீட் ப்ரிப்பேர் பண்றேன்னு பிரேக் எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே உங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணணும். அந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இதோட பேப்பர் சிலபஸ். ஸோ வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் திஸ் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு 2 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ். ஆப்வியஸ்லி இந்த மேத்தமெட்டிக்ஸ்ன்றது 11th and 12th இருக்க போர்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். அல்ஜிப்ரா, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், டிக்னாமெட்ரி, அனலிட்டிகல் ஜியோமெட்ரி, இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, வெக்டர் அல்ஜிப்ரா எல்லாமே உங்க 11th and 12th நீங்க படிச்சுட்டு தான் இருக்கும். என்ன இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த NDA எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் JEE லெவல் அட்வான்ஸ்டா இருக்காது. ஸோ JEE லெவலுக்கும் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும் மேலே JEE லெவலுக்கு கீழே. ஸோ இட் வில் பி டீசென்ட் லெவல் அட்வான்ஸ்டா இருக்கும் பேப்பர் ஒன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இந்த டைம் டியூரேஷன்ஸ் 2.5 hours அண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் 120 questions. இதுக்கு மொத்தம் 300 மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 300 மார்க்ஸ். இது மார்னிங் நடக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சண்டே மார்னிங் மேக்ஸ் எக்ஸாம், ஆஃப்டர்நூன் அப்படி பார்த்தீங்கன்னா அகைன் 2.5 மணி நேரம் 2.5 hours அண்ட் கிட்டத்தட்ட 150 questions இருக்கும். இந்த G18 சொல்லுவாங்க அந்த பேப்பர் பேர், ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2.5 hours சொன்னேன், 150 questions சொன்னேன். இதுக்கு 600 மார்க்ஸ், அதாவது 150 600 மார்க்ஸ் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஸோ டோட்டல் 600 மார்க்ஸ் பேப்பர் 2. ஸோ இதுல 600 அண்ட் இதுல 300, டோட்டல் 900 மார்க்ஸுக்கு தான் உங்களுக்கு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் கட் ஆஃப் அரௌண்ட் 300 to 330 to 350 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 900 மார்க்ஸ். 900ல ஒரு 350 பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 50% மார்க்ஸ். ஸோ நீங்க 50% ஆஃப் மார்க்ஸ் இந்த 900 மார்க்ஸ்ல நீங்க பாதிக்கு பாதி மார்க் எடுத்தாலே உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகிடும். சார் நான் ஆல் இண்டியா ரேங்க் லெவல் எடுக்கணுன்ற பட்சத்தில் மட்டும்தான் ஒரு 60% 70% ஸ்கோர் பண்ற வரைக்கும் நீங்க எய்ம் பண்ணணும். ஸோ இங்க நம்ம இன்ஸ்டியூட்ல இந்த 50-50 கடையாது. நம்ம வந்து வில் ட்ரெயின் தம் டு அட்டைன் 65 to 70% மார்க் வாங்குற அளவுக்கு நாங்கள் புஷ் பண்ணுவோம். ஏன்னா அப்படி புஷ் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு 60-55 வந்து நிற்கும். அந்த ஸ்கோரோட நீங்க SSC ஸ்கோரே சேர்த்தீங்கன்னா தான் உங்களோட மெரிட் லிஸ்ட் ஆட் ஆகும். ஸோ இதுதான் இந்த பேப்பர் 2. பேப்பர் 2ல சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், அடுத்து ஜென்ரல் நாலேஜ். இந்த ஜென்ரல் நாலேஜா 3 பிரிக்கலாம்: கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். சயின்ஸ்னா உங்களுக்கு தெரியும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சோஷியல் சயின்ஸ்னா எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் நேச்சுரல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுதான் பேப்பர் 2. ஸோ போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 டுகெதர் 900 மார்க்ஸ். ஸோ இதுதான் ரிட்டன் மார்க்ஸ். இதை வச்சு தான் உங்களுக்கு கட் ஆஃப் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சார் ஏஜ் லிமிட் சொல்லிட்டீங்க, பேட்டர்ன் சொல்லிட்டீங்க. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் 12th நான் ஆல்ரெடி சொன்னேன், கண்டிப்பா யூ ஹேவ் டு பி a 12th appearing ஆர் 12th completed candidate. ஆனா இதுல 3 டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு NDAல. ஒன்னு உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்மி, செகண்ட் ஒன் இஸ் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் நேவி. ஆர்மி பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய பேர் டவுட் இருக்கலாம், சார் நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், நான் பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், am I eligible for NDA? You are eligible, but you are eligible for army wing of NDA. இங்க பாருங்க 12th பாஸ் பண்ணிருக்கணும் ஆர் 12th அப்பியர்ல இருக்கணும் அண்ட் 10+2 அதான் 12th. அதுல நீங்க எந்த குரூப் வரை எடுத்துருக்கலாம், பியூர் சயின்ஸ், காமர்ஸ், பயோமேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, நீங்க எந்த குரூப் வேணா எடுத்துக்கலாம். நீங்க எலிஜிபிள் ஃபார் ஆர்மி விங். சார் நான் வந்து பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், நான் வந்து காமர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவல் விங். ஏன்னு கேட்டீங்கன்னா
ஏர்ஃபோர்ஸுக்கும் நேவி விங்குக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுருந்துருக்கணும். அண்ட் இது மேண்டேட்ரி. ஏர்ஃபோர்ஸ் பொறுத்துக்கு இது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வர வந்து 10th முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா காமர்ஸ் எடுத்துருவாங்க, பியூர் சயின்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் டிஃபென்ஸில் போகணும், அது என்டிஏல போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்குற வியூவர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட வெல்விஷர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள். 10th முடிச்சுட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதை டீச் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள பயோமேக்ஸ் அப்படி இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுருக்கணும். அது நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்து படித்தாலும் சரி தான், இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் படிச்சாலும் சரி. பட் திஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆர் மேண்டேட்ரி. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி விங்ஸ்க்கு இது மேண்டேட்ரி. நாட் ஓன்லி தட், இது இல்லாமல் 10+20 ஒன்று இருக்குது. அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எஸ், எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக வந்து எஸ்எஸ்பி போய் பாருது, அதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது நம்ம வில் ஸ்டிக் டு த என்டிஏ எக்ஸாம். அண்ட் இதுதான் ஆர்மி விங் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி விங்கான என்ட்ரி லெவல். ஸோ பார்த்துக்கலாம், இதுதான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ காமர்ஸ் நான் படிச்சிருக்கேன் சார், நான் வந்து பியூர் சயின்ஸ் சார், நான் எலிஜிபிளான்னு கேட்டால் நீங்கள் எலிஜிபிள் தான். யூ கேன் கோ ஃபார் ஆர்மி விங் ஆஃப் த என்டிஏ. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா வேகன்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர் டஃப்னஸாக இருக்கும், இல்லை கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை லாஸ்ட் டைம் 400 ஒரு 380-90 வேகன்சிஸ் இருந்து இந்த தடவை 406 வேகன்சி. இப்போ நோட்டிஃபிகேஷன் 28th May ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் 406 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் 406 இன்க்ளூடிங் போத் மேல் அஸ் வெல் அஸ் ஃபீமேல். இப்போ நீங்கள் இந்த டேப்லெட் காலில் பார்க்கலாம் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, அதில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் விங்குக்கு பேஸ்ட் ஆன் த நம்பர்ஸ் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 406 வேகன்சிஸ் இஸ் அ குட் நம்பர். த்ரூ அவுட் இந்தியா அப்பியர் ஆவாங்க. பட் ஸ்டில் சீரியஸான கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் தான், ரொம்ப சீரியஸான கேண்டிடேட்ஸ் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இஃப் யூ ஆர் டெடிகேட்டட், இஃப் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் டிசிப்ளின் அண்ட் வித் த ரைட் மென்டார்ஷிப், டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இது வந்து இம்பாசிபிளான எக்ஸாம்லாம் கிடையாது. நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து இதை கிளியர் பண்ணி போன நிறைய வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூஸ், அந்த பாட்காஸ்ட் வீடியோஸ், அது எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாம் டஃபா இருந்தாலும் வித் பிளான்டு ஸ்டடி அதை எப்படி நம்மளால கிராக் பண்ண முடியுன்றது நீங்க அந்த வீடியோ பார்த்து. ஸோ இதான் வேகன்சி. அடுத்து எஸ்எஸ்பி. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், சார் ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 days எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனிங் டெஸ்டிங்னு நடக்கும். ஃபர்ஸ்ட் டே இப்போ நீங்கள் மண்டே அப்பியர் ஆகிறீங்கன்னா ஸ்க்ரீனிங்னு சொல்லுவாங்க. OIR டெஸ்ட், ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட். அண்ட் தென் அது இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா PPDTன்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ எஸ்எஸ்பிக்குன்னே தனியாக ஒரு வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, வாட் இஸ் எஸ்எஸ்பி அப்படின்னு. அந்த வீடியோவில் போய் பாருங்கள். அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எஸ்எஸ்பி ப்ராசஸ் எப்படி நடக்கும், அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த 5 days இன்டர்வியூமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போகணும். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எஸ்எஸ்பினா நார்த் இந்தியா டெல்லிலாம் போவாங்க. அப்படிலாம் அவசியமே கிடையாதுங்க. நம்ம இங்கே சவுத் இந்தியாவில் சென்னை நம்மளே 3 அசஸர்ஸ் தனித்தனியாக வச்சிருக்கோம், டெடிகேட்டட் அசஸர்ஸ். அண்ட் ஆல்சோ ஆல் த அசஸர்ஸ் ஆர் ப்ரீவியஸ்லி ஒர்க்ட் இன் த எஸ்எஸ்பி போர்ட்ஸ். அண்ட் எல்லாருமே ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு அசஸர்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். தே வில் அசிஸ்ட் யூ. அவங்களோட ப்ராப்பர் க்ரூமிங்ல உங்களால எஸ்எஸ்பி ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதுவும் ஹரிணி ராகவேந்திரன் அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அந்த விமன் கேண்டிடேட் நான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் விமன் கேண்டிடேட் டு என்டர் த என்டிஏ ஃப்ரம் தமிழ்நாடு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஷி என்டர் த என்டிஏ. ஸோ வித் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப் கண்டிப்பாக அது பாசிபிள். அதுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் இட் அட் ஆல். அதுதான் அந்த எஸ்எஸ்பி. ஓகே சார், நான் வந்து என்டிஏ உள்ள ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன என்னோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்மி விங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு எய்தர் பிஎஸ்சி ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ஒரு பிஏ என்ற டிகிரி கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ் தேர். இதே நீங்கள் வந்து நேவி கேண்டிடேட் இருந்தா they'll be giving you BTech. And also you are Air Force cadet, they'll be giving a BTech degree. Same for the 10+2 cadet. So Army and Army-க்கு BSc and BA டிகிரி கொடுப்பாங்க. அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவிக்கு உங்களுக்கு பிடெக் டிகிரி கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுருந்துருக்கணும். அவங்களுக்கு பிடெக் டிகிரி அவார்ட் பண்ணுவாங்க. தென் ஆர்மி விங்க்கு பிஏ பிஎஸ்சி டிகிரி அவார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோட ஆதரைசேஷன் நடக்கும். தேர் யூனிவர்சிட்டி, அவங்க யூனிவர்சிட்டி தான் அதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஏன்னா அது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ன்றதுனால அவங்களே உங்களுக்கு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் என்டிஏ முடிஞ்சு வெளியே வரப்போ 3 இயர்ஸ் முடிஞ்சு வரப்போ உங்கள் கையில் ஒரு டிகிரி இருக்கும். ஸோ இல் பி கெசட் ஆஃபீஸர் ஆல்சோ. அண்ட் என்டிஏ முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் இப்போ நீங்கள் ஆர்மி விங் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4th இயர், அதாவது 3 வருஷம் என்டிஏ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 4th இயர் இப்போ ஆர்மி விங்கில் இருக்கவங்க ஐஎம்ஏ போவாங்க.
இந்தியன் மிலிட்டரி அகாடமி அங்கே 1 year ட்ரைனிங் நடக்கும். அடுத்து நேவி விங்ல இருக்கவங்க ஐஎன்ஏ போவாங்க, இந்தியன் நேவல் அகாடமி அங்கே 1 year ட்ரைனிங். அண்ட் ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஏஎஃப்ஏ போவாங்க, ஏர்ஃபோர்ஸ் அகாடமி அங்கே ஒரு 1 year ட்ரைனிங். ஸோ 3 years என்டிஏ ட்ரைனிங் அண்ட் 4th year அந்த லாஸ்ட் அந்த 4th year பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன்ட் விங்கோட ட்ரைனிங் அகாடமிஸ்ல ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹோல் ப்ராசஸ் அண்ட் டிகிரி ஆல்சோ வில் பி கிவன் டு யூ. ஸோ கவர்மெண்ட்டே அவங்களோட ட்ரைனிங்க்கு பே பண்ணி கவர்மெண்ட்டே அவங்களை படிக்க வைப்பாங்க, அவங்களோட ட்ரைனிங். ஸோ கவர்மெண்ட் வில் பே யூ ஃபார் யூ டு ஸ்டடி, கவர்மெண்ட் வில் பே யூ ஃபார் யூ டு கெட் ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் கவர்மெண்ட் வில் கிவ் யூ த டிகிரி. அண்ட் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு மந்த்லி பேவும் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே நீங்கள் இந்தியாவில் படிக்கிறப்பே உங்களுக்கு ஸ்ட்ரைஃபண்டும் இருக்கு. ஓகே, மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பே பண்ணுவாங்க, ஸ்ட்ரைஃபண்டாக பே பண்ணுவாங்க உங்களுக்கு. அதனால அதுவும் நீங்கள் சர்வீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பேவே கிராஸ் 56,500. தென் அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 75,000 ப்ளஸ் வரும். ஸோ நாட் ஓன்லி இட் இஸ் அ குட் கெரியர் ஓகே ஃபார் யுவர் லைஃப், இட் வில் ஆல்சோ ஹேவ் அ குட் ஃபினான்ஷியலாக ஒரு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு இது கொடுக்கும். அதனால தான் இப்போ என்டிஏ நிறைய பேர் இப்போ சூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு அவேர்னஸ் முன்னாடி இல்லாமல் இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவேர்னஸ் இருக்கு. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் கண்டிப்பாக நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்ம வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். அண்ட் டெஃபினட்டாக இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கும் இதில் ஜாயின் ஆகுதுன்னா கண்டிப்பாக வி வில் கிவ் யுவர் அசிஸ்டன்ஸ் டு யூ. அண்ட் இதுதான் வந்து இந்த ட்ரைனிங் லொகேஷன் உங்களுக்கு தெரியும், முன்கூட்டே சொன்னால் 3 years இங்கே என்டிஏல, அடுத்து ஒரு இயர்ஸும் அந்த கன்சர்ன் அகாடமியில். அண்ட் தென் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 years. அண்ட் காமன் ட்ரைனிங் நம்ம முன்கூட்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 years எல்லாருக்கும் காமன் ட்ரைனிங் தான் இருக்கும். அண்ட் அங்கங்கே நடுநடுவில் ஃபார் ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஃபார் ஆர்மி செப்பரேட் ட்ரைனிங்ஸ் இருக்கும். தென் இந்த 4th year தான் நீங்கள் ஐஎன்ஏ, ஏஎஃப்ஏ அண்ட் ஐஎம்ஏ ப்ளஸ் செப்பரேட்டாக தேர் ஓன் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டிகிரி அவார்டிங் அண்ட் இந்தியா போஸ்ட் ட்ரைனிங். அண்ட் தென் ஃபைனலி உங்களோட பே ஸ்கேல், இதோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவு மச் வில் பி பெய்ட். இப்போ நீங்கள் ஒன்ஸ் அந்த 4 years 3 years என்டிஏ அண்ட் 1 year இந்த கன்சர்ன் அகாடமி அதை முடிச்சு நீங்கள் வெளியே வரப்போ இதுதான் உங்களோட பே. உங்களோட ஸ்டார்டிங் லெவல் பேண்டே பார்த்தீங்கன்னா பே மேட்ரிக்ஸ் லெவல் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 56,100லேருந்து 1,77,000 இருக்கும். பேஸ் வந்து அலவன்ஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட அலவன்சஸ் இருக்குது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், தென் யூனிஃபார்ம் அலவன்ஸ், தென் பார்த்தீங்கன்னா சியாச்சின் அலவன்ஸ், மிலிட்ரி சர்வீஸ் பே, ஸ்கூல்ஸ் ஆர் ஃப்ரீ, தென் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஃப்ரீ. இது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா பர்க்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது. இந்த யூ கேன் ரீச் அப் டு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் லெவல் ரீச் பண்ணலாம். அதுவும் நீங்கள் 21 yearsல நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. இது பெர்மனன்ட் கமிஷனாக டில் 60 years நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ யங்கஸ்ட் ஆஃபீஸராக நீங்கள் உள்ளே போகிறப்போ யூ ஹேவ் ஹை சான்சஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இதில் லெவல் ரீச் ஆகிட்டே போகலாம். யூ கேன் ஆல்சோ ரீச். இப்போ நீங்கள் ப்ரெசென்டே சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப், நேவி ஸ்டாஃப் அண்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், மிஸ்டர் ஜென்ரல் அனில் ஸ்டாஃப், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஆல்ரெடி வந்து சயின்ஸ் ஸ்கூல் அலுமினியாவோ இல்லை என்டிஏ அலுமினியாவோ தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த என்டிஏ அலுமினி ஆர் என்டிஏ ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ இருக்க சீஃப் ஆஃப் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அண்ட் திஸ் இஸ் த ரேங்க் ஸ்ட்ரக்சர் ஃபார். உங்களுக்கு இவ்வளோ இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். வி வில் ப்ரொவைட் யூ வித் அசிஸ்டன்ஸ் அண்ட் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் யூ நீட் எனி அசிஸ்டன்ஸ் ஆர் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் அப்ளிகேஷன் ஃபில்லிங், இல்லை சார் எனக்கு இதோட கோர்ஸ் ஜாயின் பண்ணோம், ஆல்ரெடி நம்ம என்டிஏல கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இன் அவர் இன்ஸ்டியூட் கன்சிடரிங் த பவர் ஆஃப் விமன் நம்மள்கிட்ட ஒரு செப்பரேட் ஆல் விமன் நாரி சக்தி பேட்ச் போயிட்டு இருக்கு. இது செப்பரேட்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட் பேட்ச் போயிட்டு இருக்கு. நீங்கள் அதுலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக யூ கேன் காண்டாக்ட் அஸ் அண்ட் கைண்ட்லி காண்டாக்ட் த நம்பர் விச் இஸ் கிவன் பிலோ. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.